சென்னை சேப்பாக்கத்தில் 16 ஆண்டுகள் தலைநிமிர முடியாத அளவுக்கு தோல்விகள், 17 ஆண்டுகள் கோப்பையை வெல்ல முடியாத தவிப்பு ஆகியவற்றோடு சென்னை சேப்பாக்கத்தில் சிஎஸ்கே அணியுடன் மோதுகிறது ராயல் சேலஞ்சர் பெங்களூரு அணி. ஆர்சிபி சிஎஸ்கே இடையிலான போட்டியாக பார்க்கப்பட்டாலும் மிகப்பெரிய ஆளுமைகளான MS தோனி, விராட் கோலி இடையிலான போட்டியாகவே கடந்த காலங்களில் இருந்துள்ளது. இரு கிரிக்கெட் ஜாம்பவான்களும் ஒருவருக்கொருவர் தங்களின் அணியின் வெற்றிக்காக வியூகங்களை வகுத்து போராடுவதுதான் ரசிகர்களை இருக்கையின் நுனியில் அமர வைக்கிறது. சென்னையில் 2008 மே 20ஆம் தேதி கடைசியாகவும் முதல் முறையாகவும் சிஎஸ்கே அணியை 14 ரன்களில் ஆர்சிபி வென்றது. அதன் பிறகு கடந்த 16 ஆண்டுகளாக 8 முறையும் சேப்பாக்கத்தில் சிஎஸ்கே அணியை ஆர்சிபியால் அசைத்து கூட பார்க்க முடியவில்லை. இந்த முறை ஆர்சிபி அணி பந்துவீச்சு, பேட்டிங், ஃபீல்டிங்கில் நல்ல ஃபார்மில் இருப்பதால் நிச்சயமாக சேப்பாக்கம் தோல்விக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் என எதிர்பார்க்கலாம். அதிலும் 2011ஆம் ஆண்டு ஃபைனலில் சிஎஸ்கேவுடன் அடைந்த தோல்வி ஆர்சிபிக்கு மறக்க முடியாத ரணமாக இருந்தது. அதனால்தான் கடந்த சீசனில் முக்கியமான கடைசி லீக் ஆட்டத்தில் சிஎஸ்கே அணியை வென்று ஆர்சிபி அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றவுடன் கோப்பையை வென்றதை போன்ற கொண்டாட்டத்தை வெளிப்படுத்தியது. எல் கிளாசிகோ எனப்படும் சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் ஆட்டத்துக்கு சற்றும் குறைவில்லாத போட்டியாக ஆர்சிபி சிஎஸ்கே ஆட்டம் இருக்கும். ஆர்சிபி சிஎஸ்கே அணிகள் இதுவரை 33 போட்டிகளில் மோதியுள்ளன. இதில் சிஎஸ்கே அணி 21 முறையும் ஆர்சிபி 11 முறையும் வெற்றி பெற்றுள்ளது. கடந்த கால வரலாற்றில் சிஎஸ்கே அணியின் ஆதிக்கமே பறந்து கிடக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது.